இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வின் வழியாக பல நல்ல சிந்தனைகளை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். நாம் நினைக்கின்ற கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் கண்டிப்பாக முன்னேற்ற பாதையை நோக்கி நம்மால் பயணிக்க முடியாது. ஒரு காரியம் செய்து அது கைகூடாவிட்டால் செய்வதற்கு முடியாத காரியம் என்று தளர்ந்து போய்விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். 20 கஷ்டப்பட்டால் 60 சுகப்படலாம் என்பது பெரியவர்களின் அனுபவ மொழி. வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் பெறுகிற வெற்றிகள் எல்லாம் போராட்டத்தில் கிடைத்தவையே. போராடி வென்ற மனிதர்கள் மன வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். நாமும் வியர்வை சிந்த வேண்டும். அப்போதுதான் வெற்றி பாதையை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்பதை மனதார ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை சுடர்விட்டு பிரகாசிக்கச் செய்வதும் தூண்டாமல் இருக்கச் செய்வதும் அவரவர் மனதை பொறுத்தது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே ஒரு வெற்றியை நோக்கிய பயணம்தான் என்பதை புரிந்து கொள்வோம். வெற்றியை வேட்டையாடிட அஞ்சாது அயராது அலுப்பு சலிப்பின்றி பயணத்தை தொடர கற்றுக்கொள்வோம். தடைகளை தாண்டும் திடத்தோள்கள் உங்களிடம் உண்டென்பதை உணர்ந்திடுங்கள். மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகு. சாதிக்க வேண்டுமென்று நினைத்தவர்களுக்கு சறுக்கல்களும் வழுக்கல்களும் ஒரு பொருட்டல்ல. சாதனைகள் சாத்தியமாகும் என்பதை புரிந்து கொள்வோம். படிப்பு ஏறவில்லை என்பதால் வகுப்பறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாணவன் ஒருவன் மர நிழலில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். ஒரு முறை இருமுறை முயற்சி செய்து பார்த்த அவன் சரி வராததால் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்ப நினைத்தான். அப்போது அருகே இருந்த ஓடைக்கு தாகத்தால் தவித்த நாய்க்குட்டி ஒன்று தண்ணீர் குடிக்க வருவதும் தண்ணீருக்குள் தெரியும் தனது நிழலை பார்த்தே பயந்து ஓடுவதுமாக இருந்தது. 4வது முறை தைரியமாக தண்ணீருக்குள் பாய் வைத்தது. பயந்தது போல ஒன்றுமில்லை. தாகம் தீர தண்ணீர் குடித்துவிட்டு ஓடியது. அன்று அந்த சிறுவன் நானும் தொடர்ந்து முயன்றால் வெற்றி பெறுவேன் என்று புரியாத பாடத்தை பல முறை படித்தான், உயர்ந்தான். நாமும் முயற்சி செய்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இந்த நாளில் நாம் இறைவனுக்கு உகந்த பல நல்ல செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிரான செயல்களையும் செய்து அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம்.
உங்களிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதிய உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோ
இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன்.
இறைவனின் பராமரிப்பு நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை இறைவேண்டலின் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1-4, 17-19 மற்றும் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-6 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13-17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருக்க கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரைச் சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அன்று, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அன்று, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. இயேசு நமக்கு தருகின்ற அழைப்பு முதற் படி என்றால் அதற்கு நாம் தருகின்ற பதில் 2ஆம் படி எனலாம். எனவே கடவுளின் அழைப்பை ஏற்று அதற்கேற்றவாறு நமது வாழ்வை அமைப்போம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதி இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளி
வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவனின் உடனிருப்பு நம்மை நாளும் பலப்படுத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 17 புனித வனத்து அந்தோணியார். எகிப்து நாட்டிலுள்ள கோமா என்னும் இடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 251ஆம் ஆண்டு பிறந்தார் வனத்து அந்தோணியார். தன் 18வது வயதில் பெற்றோரை இழந்து தன் உடன்பிறந்த சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியாக வாழ விரும்பிய வனத்து அந்தோணியார் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். மூத்த துறவி ஒருவரிடம் சீடராக சேர்ந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்த இவர் நோன்பிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். தன் 35வது வயதில் நைல் நதியின் கிழக்கு கரையிலுள்ள மலையில் தவமிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்த இவரிடம் பலர் சீடராக அவர்களின் வேண்டுகோளின்படி கிபி 305ஆம் ஆண்டு தன் முதல் துறவு மடத்தினை கட்டி எழுப்பினார். பேரரசன் மேக்சிமியானோஸ் அலெக்சாந்திரியா பகுதி மக்களை துன்புறுத்த அம்மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அலெக்சாந்திரியாவுக்கு சென்ற இவர் அலெக்சாந்திரியா நகர ஆயர் அத்தனாசியாருடன் இணைந்து ஆரியுசின் தப்பறையினை எதிர்த்தார். இறைவனின் தூண்டுதலால் முதல் வனவாசியான வனத்து சின்னப்பரை சந்தித்து அவருடனான இறை அனுபவங்களை பெற்ற வனத்து அந்தோணியார் கிபி 356ஆம் ஆண்டு தன் 105வது வயதில் ஜனவரி 17ஆம் நாள் விண்ணகம் சென்றார். பாலைவனத்தில் வாழ்ந்து தன்னை சந்திக்க வருகை தந்த அனைவருக்கும் இறையாசிரை பெற்றுத் தந்து அவர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டிய அருட்துறவி வனத்து அந்தோணியாரை திரு அவை புனிதராக உயர்த்தி கல்லறைக்கு குழி வெட்டுவோரின் பாதுகாவலராக அறிவித்தது. கிறிஸ்தவ துறவு வாழ்வின் தந்தை என்று அழைக்கப்படும் புனித வனத்து அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கல்லறைகளில் பணி செய்வோருக்காகவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் புனிதத்தில் வளர
நிறைய ஒருத்தல் முயற்சிகளை செய்து நமக்கு பலவித பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய வழியில் நாமும் பயணித்து இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வோம். நாளைய தினம் நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து இறைவனின் அருளை பெற்று புதிய மனிதர்களாவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும், ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும். உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும், கன்னியர்களுக்கும், அருள் சகோதரர்களுக்கும், துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். தொடர்ந்து இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் தங்கும். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயர் அன்னையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதொளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழ முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்புற இறைவனை ஈன்ற பின்னரும் கன்னியாய் நின்றீர். வானவன் கபிரி